அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வேர்ஸ் டு ஸ்டடி. ஸோ இந்த வேர் டு ஸ்டடியில் வந்து பண்ணாக்கா நம்ம யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்கா ஒரு வீடியோ. ஸோ இதுக்கான வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பண்ணாக்கா நமக்கு ஸ்பெஷல் வீடியோ வந்து பண்ணாக்கா ப்ரிப்பேர் பண்ணி நம்முடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிலப்பதிகாரம் இருக்குன்னா சிலப்பதிகாரத்துக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொஷின் இருக்கும். அதே மாதிரி பசிப்பனி போக்கிய பாவை அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஜாயின் பண்ணிங்க. அதில் இது வரைக்கும் நம்ம போட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் நான் வந்து பண்ணாக்கா அந்த குரூப்பில் வந்து பண்ணாக்கா ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை வந்து பண்ணாக்கா யூஸ் பண்ணி படித்து டெஸ்ட்டை வந்து பண்ணாக்கா அட்டன் பண்ணி நல்ல மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணாக்கா நிறைய இஷ்யூஸ் வருது. என்ன அப்படின்னா நிறைய வந்து பண்ணாக்கா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டைம் வந்து பண்ணாக்கா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணாக்கா அட்மின் ஒன்லி சென்ட் த மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை மாற்றி வச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் பர்டிகுலர் டைமிங் சொல்லியிருக்கேன். அந்த டைமிங்கில் மட்டும் அந்த இது வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோட்ஸ் இருந்தால் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் மெசேஜ் எல்லாமே ரிசீவ் ஆகிடும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இதில் நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் லெசன் 2 இதில் வந்து பண்ணாக்கா சிலப்பதிகாரம் இருக்கும். இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் தேவிரா புக்கோடைய பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா கிடச்சிருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா நான் அகைன் ரீஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பண்ணாக்கா பேஜ் நம்பர் 114 படித்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா 10th கிளாஸில் லெசன் நம்பர் 7. ஸோ இதுலேயே வந்து பண்ணாக்கா சிலப்பதிகாரம் ஒரு லெசன் இருக்குது, சரிங்களா. அடுத்து வந்து பண்ணாக்கா 12th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 6ல் சிலப்பதிகாரம். அப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஸ்கூல் புக்கில் வந்து பண்ணாக்கா 3 கிளாஸஸ் படிக்கணும், ப்ளஸ் தேவிரா புக்கு படிக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின் இருக்கும். அடுத்து வந்து பண்ணாக்கா பசிப்பினி போக்கிய பாவை இது எங்கே இருக்குனாக்கா 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 3rd டேர்மில் 2nd லெசனில் இருக்குது. பசிப்பினி போக்கிய பாவைன்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 1114 தேவிரா புக்லேயும் இருக்குது, சரிங்களா. அடுத்து வந்து பண்ணாக்கா அந்த குண்டலகேசி நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது, தேவிரா புக்கில் மட்டும்தான் இருக்குது, பேஜ் நம்பர் 130. அடுத்து வளையாபதி இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது, தேவிரா புக்கில் மட்டும் தான் இருக்குது, பேஜ் நம்பர் 129. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 7th லெசனில், சரிங்களா. 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரே புக்காக தான் இருக்கும், அதனால தான் டேர்ம் கொடுக்கல. ஸோ சீவக சிந்தாமணி, ஸோ இது வந்து பண்ணாக்கா பேஜ் நம்பர் 126 இருக்குது. அடுத்தது உதயன குமார காவியம் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது. ஸோ தேவிரா புக்கில் பேஜ் நம்பர் 132 இருக்குது. அடுத்து நாககுமார காவியம், ஸோ இதில் வந்து பண்ணாக்கா பேஜ் நம்பர் 131 தேவிராவில் இருக்குது. இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. அடுத்து வந்து பண்ணாக்கா 9th ஸ்டாண்டர்டில் 8th லெசன் யசோதர காவியம். 9th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் யசோதர காவியம்னு இருக்குது, அது 133 தேவிராலே இருக்குது. ஸோ இது பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 3ல் நோயும் மருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது, அதுவும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தேவிரா புக்கில் 114 படிக்கணும். ப்ளஸ் சூளாமணி, இந்த சோலாமணி வந்து பாருங்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே கிடையாது, தேவிரா புக்கில் மட்டும்தான், பேஜ் நம்பர் 135 இருக்குது. ஸோ இது இல்லாமல் அதே தேவிரா புக்கு தான். ஸோ தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், அந்த தேவிரா புக்குடைய அந்த ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் சொல்லுவோம். பேராசிரியர் தேவிரா, அதுதான் ஆசிரியருடைய நேம். இதில் வந்து பாருங்க காப்பிய இலக்கிய தகவல்கள் அப்படின்னு இருக்கும் மொத்தமாக. இப்போ நம்ம இங்கே பேஜ் நம்பர்லாம் சொன்னோம் இல்லையா, அதே தான் அங்கேயும். ஸோ 113 141 வரைக்கும் படிச்சிங்கன்னா நீங்கள் ஐம்பெருங்காப்பியங்களும் கவர் பண்ணிடலாம், ப்ளஸ் ஐஞ்சிருங்காப்பியங்களும் கவர் பண்ணிடலாம், சரிங்களா. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2 days, ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா சாட்டர்டே, ஸோ நாளைக்கு வந்து பண்ணாக்கா சண்டே. ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பண்ணாக்கா வீடியோஸ் வந்துடும்.
ஸோ அடுத்து என்னைக்கு வீடியோ போடுறனோ அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் வந்து டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலப்பதிகாரம் போடுறேன் அப்படின்னாக்கா நாளைக்கு உங்களுக்கு அதில் வந்து டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவக சிந்தாமணி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம் எல்லாம் போடுறேன்னா ஸோ மண்டே உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஆக மொத்தம் இன்றைக்கி நாளைக்கு இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் நாளைக்கும் மண்டேவும் முடிஞ்சிடும். ஸோ மண்டே டியூஸ்டேக்கான என்ன பிளான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வேர்ஸ் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். நன்றி, வணக்கம்.